நாங்கள் இப்போ நிற்கிறது இங்கினியாகல டேம், அதாவது அணைக்கட்டுக்கு மேலே நிற்கிறோம். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிறதா உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதை நாங்கள் ஒரு அண்மையான பகுதியிலிருந்து தான் இந்த வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த இங்கினியாகல அணைக்கட்டானது கல்லோய வேலை திட்டத்தின் கீழே 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது இலங்கையின் முதலாவது பிரதமர் டிஎஸ் சேனநாயக்க அவர்களால் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் நீளமாக 1100 அடிகள் காட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த நீரின் கொள்ளளவாக 1,50,00,000 கியூபிக் மீட்டராக இந்த தாங்கக்கூடிய நீரின் கொள்ளளவு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அம்பாறை மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு விவசாய நோக்கத்துக்காக நீரை வழங்குவதுதான் இதன் பிரதான நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் இந்த நீர்த்தேக்கத்திலே நீர் இப்போது வற்றி இருக்கின்றது, நீர் இல்லாமல் இருக்கிறது. அதேபோல இந்த வேலைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கின்றது, வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாங்கள் மறுபக்கம் பார்த்தால் மிக நல்ல அழகான ஒரு எங்களுக்கு காட்சி காணப்படுகின்றது. மிக அழகான ரம்மியமான ஒரு காட்சி. 1953ஆம் ஆண்டு கட்டப்பட்டு இதுவரை மிக சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. இப்பொழுது இதன் ஒரு பகுதி, இந்த பகுதியிலே கல் அடுக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2-3 கனரக வாகனங்கள் இதிலே வேலைகள் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாரிய அளவிலான கற்களும் அந்த இடத்திலே காணப்படுகின்றது. இவ்வாறுமே ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை தான் இங்கினியாகல அணைக்கட்டாக காணப்படுகிறது. இது கல்லோய மல்டிபர்பஸ் என்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் தான் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது.